ஹே கைஸ், இப்போ நம்ம வந்து இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். இஃப் எல்ஸ் அப்படின்னா என்னென்னா, அது பேரை வச்சு உங்களுக்கு தெரியும், இது இல்லைனா அது. விச் மீன்ஸ் இஃப் கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆச்சு அப்படின்னா எல்ஸ் பார்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும், இல்லைனா வந்துட்டு இஃப் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் வந்துட்டு இஃப் எல்ஸோட நார்மல் எக்ஸிக்யூஷன். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இன்ட் ஏஜ் அப்படின்ற ஒரு வேரியபிள்குள்ளே 20 அசைன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஏஜ் வந்து கிரேட்டர் தென் 18 இல்லை லெஸ் தென் 18 நான் செக் பண்ண போகிறேன். அது கண்டிஷன் வந்து இஃப் ஏஜ் லெஸ் தென் 18 அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் கொடுக்க போகிறேன். யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு ஓட் அப்படின்னு கொடுக்க போகிறேன். அண்ட் தென் எல்ஸ் கண்டிஷன் வந்து என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா, யூ ஆர் எலிஜிபிள் டு ஓட் அப்படின்னு கொடுக்க போகிறேன். நார்மலாக இஃப்குள்ளே தான் நம்ம கண்டிஷன் கொடுப்போம், எல்ஸ் பார்ட்டில் வந்து கண்டிஷன் கொடுக்க மாட்டோம். பட் எல்ஸ் இஃப் அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம கண்டிஷன் கொடுப்போம் அதுக்குள்ளே. ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னாச்சுன்னா, ஜாவா வெர்ஷனில் வந்துட்டு இஃப் எல்ஸ் இஃப் இருந்தாலே எல்ஸ் பார்ட் கண்டிப்பாக இருக்கணும்னு இருந்துச்சு. பட் இப்போ உள்ள வெர்ஷன்ஸ்லாம் அப்படி கிடையாது, எல்ஸ் இஃப் தனியாக கூட இருக்கலாம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா யூஆர் எலிஜிபிள் டு ஓட் அப்படின்னு அவுட்புட் வந்திருக்கு. இப்போ நான் 18 விட கம்மியாக கொடுக்குறேன், அப்படி பார்த்தீங்கன்னா யூஆர் நாட் எலிஜிபிள் டு ஓட் அப்படின்னு வருது. இதுதான் இஃபெல்ஸோட யூஸு. இப்போ நான் இதை வந்து உங்களுக்கு நார்மல் இஃபெல்ஸில் காமிச்சிட்டேன். இதுவே வந்துட்டு டர்னரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணால் எப்படி அப்படின்றத காமிக்க போகிறேன். ஒரே லைனில் முடிஞ்சிருங்க. இப்போ வந்து ஏஜ் ஈக்குவல் டு 20 இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு அந்த கண்டிஷன் கொடுத்துக்கணும். ஏஜ் லெஸ் தென் 18 அப்படின்னா கொஸ்டின் மார்க் கொடுத்து அதில் வந்துட்டு என்ன இஃப் கண்டிஷன் கொடுக்குறோமோ அதை வந்து இங்கே கொடுத்துடணும். யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு ஓட் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஐ எம் ஜஸ்ட் டைப்பிங் இட். இது நான் அப்படி காப்பி பண்ணி எடுத்துக்கிறேன், மேலேயே இருக்குது. ஸோ நான் இதை காப்பி பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது அடுத்து ஒரு கோலன் வச்சுட்டு இதில் வந்து எல்ஸ் பார்ட்டை நம்ம வந்து கொடுக்க போகிறோம். யூ ஆர் எலிஜிபிள் டு ஓட் அப்படின்றத நான் காப்பி பண்ணி இதில் வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து யூ ஆர் எலிஜிபிள் டு ஓட் அப்படின்னு தான் வரும். இப்போ நான் அந்த ரிசல்ட்டை நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன், நம்மளுக்கு அவுட்புட் தெரியணுன்றதுக்காக. ஓகே, இப்போ ரன் பண்ணிங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள் டு ஓட்டுன்னு வருதா. இப்போது அதுலேயே வந்துட்டு நான் வேல்யூ சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு ஓட் அப்படின்னு வரும். இது வந்து என்னென்னா உங்களுக்கு கோட் சைஸை ரெடியூஸ் பண்ணுது, அதுக்காக இந்த ஒரே லைனில் கொடுத்துட்றோம். இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்ட் லெவல், அவ்வளோதான். தேங்க்யூ.